இப்போ 8 நாளிகைக்கு எந்திரிக்கிறான்னு பார்க்க அதுலேருந்து 3.25 நாளிகை. அந்த என்ன 4 நாளிகையில் எந்திரிக்கிறாங்கிறா அது 3.25 நாளிகை. 3.25 நாளிகைங்கிறது 5ஆக பிரிக்கிறது. முக்காலாக ஒவ்வொரு காரியம் பண்ணுவாங்க. முக்கால் நாளிகையாக. அப்போ 3.25 வந்துடும் உங்களுக்கு. அது கல்யாணமும் அப்படி தான், எல்லாத்துக்கும் 1.5 மணி நேரம் தான். வாஸ்து அந்த 3.25 நாளிகைக்குள்ள 5 தான். அதே மாதிரி தான் முக்கால் நாளிகையில் கல்யாண காரியத்துலேயே அந்த 1.5 மணி நேரம் தான். எந்த சுபகாரியத்துக்கும் 1.5 மணி நேரம் 3.25 நாளிகை தான். அதில் நம்ம செய்யணும். வாட்சி செய்யும்போது மேல் நோக்கு நாள், கீழ் நோக்கு நாள், சமநோக்கு நாள்னு கொடுத்தாங்க. கீழ் நோக்கு நாள்னா போர் போடணும்னா கீழ் நோக்கு நாள் இல்லைங்களா. அதே பேஸ்மெண்ட்டை மேலே போடணும்னா பேஸ்மெண்ட்டை போடும்போது சமநோக்கு நாள், மேலே காங்கிரீட் போடும்போது மேல் நோக்கு நாள். இப்போ இந்த ஒவ்வொரு நாளுக்கும் இந்த மனையடி சாஸ்திரம்னு வந்ததே, மனைன்னா வீடு, அடின்னா அளவு, இந்த 2 தான் மெயின். முதல்ல அந்த பூமியில் வடகிழக்கு திசையில் ஒரு 3 அடிக்கு 3 அடி சாதாரணமாக ஒரு குழி பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு அதில் தண்ணியை ஊற்றிடுவாங்க. தண்ணியை ஊற்றிட்டு பூவை போட்டால் அந்த பூ போய் ஒதுக்கும். பூ அப்படியே சுற்றிக்கிட்டு போய் எந்த இடத்துல நிற்கிதோ அந்த இடத்த தான் மெயினாக நம்ம எடுத்துக்கணும். அதனால் அந்த காலத்தில் அதெல்லாம் ரொம்ப இதாக பண்ணாங்க.